வணக்கம் பிரீதி. அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி அதாவது ஜனவரி 10ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கி இன்று ஜனவரி 17ஆம் தேதி வேட்புமனுடைய நிறைவு நாளாக உள்ளது. இந்த நிலையில இதுவரை சுயேட்சை வேட்பாளர்கள் நேற்று வரை 9 பேர் சுயேட்சை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இன்று நிறைவு நாளான இன்று, அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய முக்கிய வேட்பாளர்களாக கருதக்கூடிய இருமுனை போட்டியாக வரக்கூடிய திமுக வேட்பாளர் வி.சி. சந்திரகுமாரும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சீதாலட்சுமியும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். அதாவது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட திருமகன் ஈவேராவும் அவரது தந்தை, அதற்கு பிறகு போட்டியிட்ட அவரது தந்தை EVKS இளங்கோவன் அவர்களோடும் மறைவை எடுத்து இது 3வது முறையாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தலானது நடைபெறுகிறது. இந்த இடைத்தேர்தலில் முக்கிய கட்சிகளாக அதிமுக, தேமுதிக, பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்த நிலையில் தற்போது இந்தியா கூட்டணியின் சார்பில் திமுகவும் அதே போல நாம் தமிழர் கட்சியின் என 2 கட்சிகள் மட்டுமே இந்த இடைத்தேர்தலில் இருமுனை போட்டியாக நிலவி வருகிறது. அது மட்டுமின்றி சுயேட்சை வேட்பாளர்கள் இந்த இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். அதாவது இந்த காலை சரியாக 11 மணிக்கு தொடங்கிய இந்த வேட்புமனு தாக்கலில் இதுவரை 2 கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அதே போல சுயேட்சை வேட்பாளர்கள் இதுவரை 50க்கும் மேற்பட்டோர் இந்த வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். தற்போது 3 மணியுடன் இந்த வேட்புமனு தாக்கலானது நிறைவு பெற்றிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அதற்கு உள்ளே 3 மணிக்கு உள்ளே வந்த சுயேட்சை வேட்பாளர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் பின் ஒருவராக தற்போது வேட்புமனு தாக்கல் செய்து வருகின்றனர். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய ஈரோடு மாநகராட்சி அலுவலகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்புமனு தாக்கல் நிறைவு நாள் தற்போது நிறைவடைந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நாளை வேட்புமனு பரிசீலனை நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து 20ஆம் தேதி வேட்புமனு வாபஸ் பெறக்கூடிய வேட்பாளர்கள் வாபஸ் பெறக்கூடிய நாளாக உள்ளது. இந்த நிலையில் இந்த இனி வரும் காலங்களில் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் பிரச்சாரங்கள் இனி அடுத்தடுத்து நடைபெற உள்ளது.